சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் 184 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்குகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்புமிக்க திட்டங்கள், தூய்மை பணியாளர்களுக்கான மானியம், நவீன வசதிகளுடன் மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் என செயல்படுத்தப்பட்டு வரும் முன்னோடி திட்டங்கள் தொடர்பான காணொளியை இப்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 171 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தும் அதே போல சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகின்றார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று இந்த திட்டங்களை தற்போது தொடங்கி வைத்து வருகிறார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஆகிய துறைகளின் சார்பில் மொத்தம் 184 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய விழாவானது தற்போது நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார். இதுல பழங்குடியினருக்கான நலவாரியம், தமிழ்நாடு புதிரை வண்ணார் நலவாரியம், ஆதி திராவிடர் பழங்குடியின எழுத்தாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய நிதியுதவி, அருந்ததியர்களுக்கு சிறப்பு உள் ஒதுக்கீடு, இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் போன்ற பல்வேறு திட்டங்களை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் நல்வாழ்க்கைக்காக கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக மேலும் பல்வேறு விஷயங்கள், திட்டங்கள், புதிய கட்டிடங்கள் மற்றும் அரசு சட்டக்கல்லூரிகளில் பயிலக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உட்பயிற்சி உதவித்தொகை வழங்குதல் ஆகிய திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அதாவது சட்டக்கல்லூரிகளிலே இறுதி ஆண்டு பயின்று வரக்கூடிய 1000 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உட்பயிற்சி, அதாவது இன்டர்ன்ஷிப் காலங்களுக்கு உதவித்தொகையாக 1 கோடி ரூபாய் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு வழங்க இருக்கின்றார். இது போன்ற பல திட்டங்களை இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார். இதில் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.